இல்லை நார்மலாக நீ என்னத்துக்காக சண்டை போட்டீங்க? அவன் அம்மா சண்டை போட்டு அவன் பிள்ளை பிடிச்சி அடிச்சா பெரிய பிள்ளையா. எதுக்கு என் பிள்ளை பெரிய பிள்ளை அம்மா அடிக்க அடிச்சு கேட்டான். நீ ஏன் எங்கள் அம்மாட்ட கேட்குறதா அப்படின்னு சாவகாரம் பண்ணி வந்தா. அப்புறம் 2 பேருக்கு சண்டை வந்து அவள் தடி எடுத்து அடிச்சிட்டா அவங்க அம்மா. என்ன யார் அவங்க அம்மா ஒன்று அடிச்சிட்டாளா? அடிச்சிட்டான். பாலமக்கரில் பாலமடுக்க வாடினான் போய் வந்து தடியை பிடிச்சி அடிச்சிட்டான். அப்புறம் பாலமன் சண்டை போட்டான். ஏப்பா போப்பா உங்களுக்காக போயிருப்பா ஏப்பா இப்படி டிராவல் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறமா வந்து மார்க்கெட்டில் வரணும். என்னடா பையன் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா நீ உண்மையாலுமே. இல்லை அவங்க ஆளுங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும்? அதான் ஒரு சிந்தனை நான் ரொம்ப பேர் இதெல்லாம் உயிருக்கு நீ எல்லாம் உயிருக்கு பயந்தவன்டா நீ உண்மையாலுமே. மாமியா பிடிச்சின்னு நான் அடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறதாடா. ஏன்டா என்னடா குடும்பம்? ஏன்டா இது பொண்டாட்டியும் அடிக்கிறா மாமியாலும் அடிக்கிறா. இல்லைல்ல அது ரைட்டு. சரி பொண்டாட்டி அடிக்கிறான்னு கூட விட்டுருங்க. மாமியா அடிக்கிறது கரெக்டா? அது கொம்பு எடுத்துன்னு அடிக்கும். இப்போ நீ கையில் என்ன கூட கையிலே என்னதான் தப்பு. எதுக்கு அடிச்சாங்களா? மாமனார் மாமியா அடிக்கிறதுன்றது கையிலே அடிச்சாவே தப்பு. சரிங்க எதுக்கு அடிச்சாங்களா? அதுக்கோசெல்லாம் அடிச்சுக்க மாட்டாங்க. போய் உட்காந்து பாலமாவட்டுக்கு உட்காந்தா என்னத்துக்கு ஒன்று அடிக்கிறாங்க? அதெல்லாம் நாயம் பேசிக்கிறதுக்காக அடிச்சிட்டாங்களா? என்ன செஞ்சுன்னு பாருங்க. என்ன பண்ணிட்டு வந்தனால அடிச்சாங்க? பாலமாவட்டுக்கு உட்காந்துனா அவங்க பிடிச்சி அடிச்சாங்க. அடிச்சதுனால சரி போடான்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட்லேயே உட்காந்து 2-3 நாளா. அப்புறமா இவளே வந்து கூட்டின்னு போகிறதுக்கு வந்தா. வந்து கூட்டின்னு போயிட்டு மறுபடியும் போட முடிக்க போடன்னு சொல்லி மறுபடியும் பிடிச்சி அடிச்சுட்டான். அவங்க சகல்தான் ஒன்று வந்தாங்க. அது மறுபடியும் பிடிச்சி அடிச்சுட்டாங்க போடான்னு சொல்லி. குளிக்கலைங்க.